எத்தனையோ முறை நீங்க ஒரு புதிய பழக்கத்தை தொடங்கணும்னு முடிவு செஞ்சிருப்பீங்க. உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா அடுத்த சில நாட்களிலேயே உங்களை அறியாமலேயே நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க. பழைய சோம்பேறித்தனத்திற்கும் பழைய பழக்க வழக்கங்களுக்கும் திரும்பியிருப்பீங்க. இந்த வீடியோவில் உங்க மூளை உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை எப்படி ஒரு கைதியா மாற்றி வைத்திருக்குங்கிறத தான் நாம பார்க்க போறோம். உங்களோட ஒட்டுமொத்த உழைப்பும் பாதியிலேயே முடங்கி போறதுக்கு பின்னால இருக்கும் மூளையோட இருண்ட ரகசியத்தை உடைக்க போறோம். மனித மூளைங்கிறது இந்த உலகத்திலேயே மிக விசித்திரமான ஒரு உறுப்பு ஆகும். மிகவும் தந்திரமா வேலை செய்யற ஒரு நுட்பமான கட்டமைப்பு அது. அதோட முதன்மையான வேலை உங்களை ஒரு வெற்றியாளரா மாத்துறது கிடையாது. உங்களை எவ்வித ஆபத்தும் இல்லாம பாதுகாப்பா வச்சிருக்கிறது மட்டும்தான் அதோட வேலை. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால காடுகள்ல வாழ்ந்த மனிதனோட மூளை எப்படி இருந்ததோ அதே சாஃப்ட்வேர் தான் இன்னைக்கும் நம்ம தலைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. உங்க மூளை எப்போதுமே மிக குறைந்த எனர்ஜியை செலவழிக்கவே விரும்பும். மிக எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு தற்காலிக இன்பத்தை தேடித்தான் அது ஓடும். நீங்க ஒரு புதிய பிசினஸை தொடங்கணும்னு நினைக்கும் போது உங்க மூளை உடனடியாக அதை ஒரு ஆபத்தா பார்க்கும். அதிகாலையில எழுந்து உழைக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கே தெரியாம ஒரு பயத்தை உருவாக்கும். ஏன் தேவையில்லாமல் உடலை வருத்தணும், பேசாமல் படுத்து தூங்கலாம்னு ஒரு போலி சாக்கு போக்கை மூளை உங்களுக்குள்ள விதைக்கும். நீங்க அந்த பேச்சை கேட்டு முடங்கும் போதெல்லாம் உங்க மூளையோட தந்திர வலையில நீங்க முழுமையா சிக்கிறீங்க. உங்களோட இந்த சோம்பேறித்தனத்திற்கு பின்னால ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒளிந்திருக்கு. அதுதான் மூளையோட தற்காப்பு வளையம்னு சொல்லப்படுது. நீங்க ஒரு கடினமான வேலையை செய்ய நினைக்கும் போது உங்க மூளையில ஒருவிதமான தயக்கம் உருவாகும். உங்களை அந்த வேலையை செய்ய விடாமல் தடுப்பதற்காக தேவையில்லாத கவனச்சிதறல்களை உங்க கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தும். மொபைல் போனை எடுத்து பார்க்கிறதோ அல்லது நேரத்தை வீணடிக்கிறதோ நீங்க செய்யற காரியம் இல்ல. உங்க மூளையே உங்களை திசை திருப்புவதற்காக செய்யற ஒரு நுணுக்கமான தந்திர ஆட்டம் அது. ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது அவனோட அன்றாட பழக்க வழக்கங்கள் மட்டும்தான். நீங்க எதை உங்க ஆழ்மனதில் மீண்டும் மீண்டும் செய்றீங்களோ அதுவே உங்களோட நிரந்தரமான குணமாக மாறிவிடுகிறது. உங்க மூளையில இருக்கிற அந்த பழைய சோம்பேறித்தனமான பதிவுகளை நீங்க ஒட்டுமொத்தமா மாற்றி எழுதாத வரை உங்களால வாழ்க்கையில ஒரு அணு அளவு கூட முன்னேற முடியாது. உங்களை நீங்களே ஏமாத்திக்கிடுற இந்த தற்காலிக இன்பங்களிலிருந்து நீங்க முதல்ல வெளியே வரணும். உங்க மூளைக்கு நீங்க தான் எஜமானே தவிர உங்க மூளை உங்களுக்கு எஜமான் இல்லைங்கிறத நீங்க ஆழமா உணரணும். உங்களோட எண்ணங்களை, உங்களோட கவனத்தை ஒருமுகப்படுத்தி உங்களோட இலக்கை நோக்கி செயல்படுவதற்கான சுய கட்டுப்பாட்டை நீங்க கொண்டு வரணும். சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமா இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கும் மாய வலைகளை உடைத்து உங்களோட அசாத்தியமான மூளையோட ஆற்றலை உங்களோட கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வாங்க. இப்போது உங்க மனசுல இருக்கிற அந்த பழைய பயங்களை, தயக்கங்களை ஒட்டுமொத்தமா உடைத்து எறிய வேண்டிய நேரம் இது. உங்களை சுற்றி இருக்கிற அந்த போலி முகமூடிகளை கிழித்தெறியுங்க. உங்களோட சுய அடையாளத்தை, உங்களோட பிரம்மாண்டமான வெற்றியை நீங்களே செதுக்குங்க. மனித மூளைக்குள்ள இருக்கிற நரம்பியல் மண்டலம் ஒரு குறிப்பிட்ட வழியில்தான் எப்போதுமே வேலை செய்யும். நீங்க தினமும் காலையில எழுந்தவுடன் செய்யற முதல் காரியம் என்னங்கிறதை உங்க மூளை மிக துல்லியமாக கண்காணிக்கும். நீங்க எழுந்தவுடன் போனை எடுத்து பார்க்கும்போது உங்க மூளைக்கு எந்த உழைப்பும் இல்லாம ஒரு மிகப்பெரிய இன்பம் கிடைச்சிடுது. இதனால உங்க மூளை அந்த பழக்கத்தை மிகவும் எளிதான ஒன்றாக பதிவு செய்து கொள்கிறது. அடுத்த நாள் நீங்க காலையில எழும்போது உங்க மூளை தானாகவே உங்களை அந்த போனை எடுக்க தூண்டும். இதை மாத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. உங்க மூளையோட கட்டமைப்பை மாத்துறதுக்கு மனோதத்துவ ரீதியா பல பயிற்சிகள் இருக்கு. நீங்க ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்கணும்னு நினைச்சா முதல்ல உங்க மூளைக்கு நீங்க கொடுக்கிற கட்டளைகளை மாத்தணும். கடினமான வேலைகளை செய்யும் போது உங்களுக்கு ஏற்படுற அந்த தயக்கத்தை நீங்க கடந்து செல்ல பழகணும். அப்போதான் உங்க ஆழ்மனம் புதிய பாதைகளை நோக்கி நகரத் தொடங்கும். உங்களோட சிந்தனை முறையை மாத்துறது தான் உங்களோட முதல் வெற்றியா இருக்கும். உங்க மூளை சொல்லுற பொய்களை நீங்க அப்படியே நம்பிட்டு இருந்தா உங்களால ஒருபோதும் இந்த சமூகத்துல ஒரு லீடரா மாற முடியாது. உங்க மூளையோட அந்த ரகசிய புள்ளியை கண்டறிந்து அதன் மூலம் உங்களோட ஒட்டுமொத்த நரம்பியல் அமைப்பையும் மாற்றி எழுதுங்க. உங்களுக்கான அசாத்திய ஆற்றல் உங்களுக்குள் மட்டுமே ஒளிந்திருக்கு. பழைய பதிவுகளை அழிக்கிறதுங்கிறது உங்க மூளையோட பழைய நினைவுகளை ஒட்டுமொத்தமா மாத்துறது போன்றதாகும். நீங்க கடந்த காலத்துல சந்தித்த தோல்விகள், உங்களை சுற்றி இருந்தவங்க சொன்ன எதிர்மறையான வார்த்தைகள் எல்லாமே உங்க ஆழ்மனதுல ஒரு பெரிய தடையா இருக்கு. அந்த தடைகளை நீங்க உடைத்தெறியணும்னா நீங்க தினமும் விழிப்புணர்வோடு செயல்படணும். உங்களோட ஒவ்வொரு செயலையும் நீங்களே சுயபரிசோதனை செய்து கொள்ளணும். உங்க மூளை உங்களுக்கு வைக்கிற அத்தனை உளவியல் ஆப்புகளையும் நீங்க முன்கூட்டியே கணிக்கணும். அது உங்களை சோம்பேறித்தனமா மாத்த முயலும் போது நீங்க அதை எதிர்த்து நின்று உழைக்கணும். அந்த உழைப்பு தான் உங்களை ஒரு பிரம்மாண்டமான மனிதனா மாத்தும். இந்த உலகத்துல சாதித்த அத்தனை மனிதர்களும் தங்களோட மூளையோட சோம்பேறித்தனத்தை வென்றவங்க மட்டும்தான். மூளையோட அடி ஆழத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் நம்முடைய உணர்ச்சிகளையும் தற்காலிக இன்பங்களையும் முழுமையாக கட்டுப்படுத்துது. நீங்க ஒரு கடினமான இலக்கை நோக்கி நடக்கும்போது இந்த உணர்ச்சி பகுதி உங்களுக்குள் ஒருவிதமான சலிப்பை உருவாக்கும்.
இதை அப்புறம் செய்து கொள்ளலாம், இப்போது கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம்னு அது உங்களை ஏமாற்றும். இதற்கு மாற்றாக மூளையோட முன்பகுதியில் இருக்கிற தர்க்க ரீதியான சிந்தனைகளுக்கும் சுய கட்டுப்பாட்டிற்கும் காரணமான பகுதியை நீங்க பலப்படுத்தணும். நீங்க விழிப்புணர்வோடு ஒரு செயலை தொடர்ந்து செய்யும் போது இந்த முன்பகுதி வலுவடைந்து உங்களை சரியான பாதையில வழிநடத்தும். உங்களோட ஒட்டுமொத்த சிந்தனையையும் ஒருமுகப்படுத்துவதற்கு மூளையோட தற்காலிக இன்பச் சுரப்பை நீங்க கட்டுப்படுத்தணும். சோசியல் மீடியா, தேவையில்லாத பொழுதுபோக்குகள் மூலம் உங்க மூளைக்கு கிடைக்கிற உடனடி மகிழ்ச்சி சுரப்பை நீங்க மாற்றி அமைக்கணும். மூளைக்கு எளிதா இன்பம் கிடைக்காத போது அது கடினமான வேலைகளை செய்வதற்கும் புதிய லட்சியங்களை நோக்கி ஓடுவதற்கும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளும். இந்த ரகசியத்தை நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கிட்டா உங்களோட கவனம் மற்றும் உற்பத்தி திறன் பல மடங்கு அதிகரிக்கும். உங்க மூளைக்குள்ள இருக்கிற ஒரு அசாத்தியமான அறிவியல் உண்மை உங்க மூளையோட வடிவத்தையே மாற்றியமைக்கும் திறன் கொண்டது. நீங்க எந்த ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கிற போதும் அல்லது ஒரு புதிய பழக்கத்தை தொடர்ந்து 21 நாட்கள் செய்யும் போதும் உங்க மூளையில புதிய நரம்பியல் பாதைகள் உருவாகுது. பழைய சோம்பேறித்தனமான பாதைகள் மெல்ல மெல்ல அழிந்து புதிய சுறுசுறுப்பான பாதைகள் பலமடையுது. உங்களை நீங்களே மாற்றியமைத்துக் கொள்ள இந்த இயற்கை கொடுத்த மாபெரும் வரம் இது. வாழ்க்கைங்கிறது உங்க சூழ்நிலைகளால் தீர்மானிக்கப்படுவது இல்ல, உங்க மூளையை நீங்க எப்படி இயக்குறீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை கவனச்சிதறல்களையும் சோம்பேறித்தனமான எண்ணங்களையும் இன்றே ஒட்டுமொத்தமா அறுத்தெறியுங்க. உங்களோட புதிய நரம்பியல் வரைபடத்தை நீங்களே கம்பீரமா வரைந்து கொள்ளுங்க. உங்க மூளையோட அசாத்தியமான ஆற்றலை உங்களோட கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வாங்க. இப்போது நாம இந்த மாபெரும் தேடலோட அடுத்த முக்கிய பகுதிக்குள்ள நுழையிறோம். உங்க மூளையோட செயல்பாடுகளை நீங்க முழுமையா மாற்றியமைக்கணும்னா அதுக்கு நீங்க ஒரு முக்கியமான தந்திரத்தை கத்துக்கணும். நம்முடைய நரம்பியல் மண்டலத்துல நாம தினமும் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தூண்டுதலால் மட்டுமே நடக்குது. நீங்க ஒரு இலக்கை நோக்கி உழைக்க தொடங்கும் போது உங்களுக்குள் ஏற்படுற சலிப்பானது ஒரு தற்காலிகமான உணர்வு மட்டும்தான் அப்படிங்கறத நீங்க உணரணும். அந்த சலிப்பை தாண்டி நீங்க தொடர்ந்து வேலை செய்யும் போது உங்க மூளையோட எதிர்ப்பு திறன் ஒட்டுமொத்தமா முறியடிக்கப்படும். பல மனிதர்கள் தங்களோட வாழ்க்கையில சாதிக்க முடியாம போறதுக்கு தங்களோட திறமை குறைவு காரணம் நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை என்னவென்றால் அவங்களோட மூளையோட சோம்பேறித்தனமான தந்திரங்களை அவங்களால வெல்ல முடியாததுதான் ஒரே காரணம். நீங்க ஒரு கடினமான சவாலை சந்திக்கும் போது உங்க மூளை உங்களுக்கு பலவிதமான காரணங்களை சொல்லி தப்பிக்க பார்க்கும். அந்த தப்பிக்கும் தந்திரத்திற்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. உங்களோட இலக்கு எவ்வளவு பிரம்மாண்டமானதோ அவ்வளவு உறுதியான சுய கட்டுப்பாட்டை நீங்க உங்களோட நரம்பியல் மண்டலத்துக்குள் உருவாக்கணும். உங்களோட இந்த விழிப்புணர்வு நிலைதான் உங்களை ஒரு தனித்துவமான வெற்றியாளரா மாத்தப் போகுது. உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை எதிர்மறையான எண்ணங்களையும் தேவையில்லாத பயங்களையும் இன்றே உங்க மனசை விட்டு அப்புறப்படுத்துங்க. உங்க மூளையோட அசாத்திய ஆற்றலை தூண்டி எழுப்புங்க. பிரபஞ்சத்தின் மகா ரகசிய குறியீடான உங்களோட சுய கட்டுப்பாட்டை உங்க வசமாக்கி கொள்ளுங்க. உங்களோட இந்த மாபெரும் தேடலோட இறுதி எல்லைக்கு நீங்க வரணும்னா உங்க மனசை நீங்க முழுமையா கட்டுப்படுத்தணும். மூளையோட அத்தனை ரகசியங்களையும் உங்களோட சுய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களோட அலைவரிசையை உயர்த்தி பிரபஞ்சத்தின் பேராற்றலோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. இந்த தகவல்கள் உங்களோட ஆழ்மனதின் கதவுகளை திறந்து உங்களுக்குள் ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும்னு நான் நம்புறேன். உங்க வாழ்க்கையிலும் உங்க மூளையோட தந்திரங்களை நீங்க எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? அதை உங்களோடு மட்டும் பூட்டி வைக்காமல் மற்றவர்களுக்கும் ஒரு புதிய உந்துதலா இருக்க உங்க அனுபவங்களை இன்றே கீழே பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் உங்களோட நலம் விரும்பிகளுக்கும் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய ஆழமான உளவியல் உண்மையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.